இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே. 2026 உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இந்த வீடியோ மூலிமா எடுத்து வைங்க. இந்த வீடியோவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கணும்னு நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சுப்போம். சேவிங்ஸ்னால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சமாக எடுத்து பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ வைக்கிறது. இதில் பெருசாக ரிஸ்க் இருக்காது. அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு அசட்டை வாங்கி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுறது. இதில் அசட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் இருக்கும். பணத்தை சேவ் பண்ணி பேங்க்கில் வச்சுருந்தா 3 to 6% தான் இயர்லி வட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டே 6%க்கு மேலே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின சாக்லேட், பிஸ்கட், சிப்ஸ்லாம் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். அதே குவான்டிட்டி இருக்கக்கூடிய அதே பொருளை இப்போ 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். இதுவே வெஹிக்கல்ஸ், எஜுகேஷன், மெடிக்கல்ஸ் இன்ஃப்ளேஷன்னு பார்த்தோம்னா 10%க்கு மேலே விலை ஏறிட்டுருக்கு. நம்ம 3%க்காக பேங்க்கில் சேவ் பண்ணுற பணம் ஃப்யூச்சரில் நம்ம எல்லா தேவைக்கும் பத்தாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு 10 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அசட்ஸில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு சரியானதாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நமக்கான ரிட்டர்ன்ஸை எங்கே ஜென்ரேட் பண்ணலாம், என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கூட எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, லேண்ட் வீடுன்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இருக்குது, ஃபிக்ஸ்டாக ஸ்டேபிளாக ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பாண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ் மாதிரியான ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க வேண்டிய அத்தியாவசியமான சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். திடீர்னு என்னைக்காச்சும் நம்மளோட சேலரி நின்றுச்சுன்னா வேறு வேலை தேடி அந்த சேலரியை உருவாக்குற வர இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஹெல்ப் பண்ணும். இல்லை வீட்டுக்கு திடீர்னு பெரிய செலவு வந்துருச்சுன்னா இந்த பணம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதத்துக்கு உங்களுக்கு 20,000 ரூபாய் செலவாகுதுன்னா 6 மாதத்துக்கு சேர்த்தா 1,20,000 ரூபாய் வரும். இதை ஒரு 12 மாதம் 10,000 ரூபான்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஆர்டிலேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். உங்கள் வருமானத்தை நம்பி மட்டுமே உங்கள் ஃபேமிலி இருக்குன்னா உங்கள் பேரில் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை விட 25 மடங்கு கவரேஜில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். வருஷத்துக்கு 4 லட்சம் செலவாகுதுன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இதுக்கடுத்து நம்மக்கிட்ட கட்டாயமாக இருக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது ஒரு பெரிய மெடிக்கல் பில் வரும்போது நம்ம கையில் இருந்து காசு போகாமல் இன்சூரன்ஸ்காரங்க நம்ம பில் அமௌண்ட்டை கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த மூணையும் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் அவங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை 1-2 வருஷத்தில் காரோ பைக்கோ வாங்குற பிளான்ஸ் இருக்கலாம், இல்லை 3-4 வருஷத்தில் ஹவுசிங் லோனுக்கான டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கலாம். அதாவது 15 வருஷம் கழிச்சு அவங்க குழந்தைங்களுக்கான படிப்பு செலவோ கல்யாண செலவோ இருக்கலாம், இல்லை அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கே அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதோட ரிஸ்க் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோ ரிஸ்க் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது. அதுவே ஹை ரிஸ்க் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் பாண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு லோ ரிஸ்க் ஆப்ஷனை பார்ப்போம். லோ ரிஸ்க்னு சொல்லப்படுற பிபிஎஃப், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்கும். ஸோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அல்லது ஆர்டியில் வைக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக லிக்விடேட்டும் பண்ணிக்கலாம். இதே பிபிஎஃப்ல லாக்இன் பீரியட் 15 வருஷம் இருக்கிறதால எமர்ஜென்சி ஃபண்டை இதில் வைக்க முடியாது. பட் உங்களுக்கு லாங் டேர்மில் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வேணும்னா பிபிஎஃப் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு பற்றி பார்ப்போம். கோல்டுன்னு சொல்லும்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக அதுக்கு வாங்கினோம்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் அந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருப்போம். கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும்னா கோல்டு இடிஎஃப் அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2 கேட்டகரி தான் இருக்குது. கோல்டு இடிஎஃப், கோல்டு ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபிசிக்கலாக தங்கத்தை வாங்குறதுக்கு பதிலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினா அது கோல்டு இடிஎஃப்னும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கினா அது கோல்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோம்னா தங்கத்தை 5 வருஷத்துக்கு மேலே வாங்கி ஹோல்ட் பண்ணால் ஆனுவலாக 9 to 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் தங்கத்தில் போடுற பணம் டபுள் ஆக 6 to 8 வருஷம் ஆகும். ஸோ இதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரியல் எஸ்டேட்னு பார்க்கும்போது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட், ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்னு 2 கேட்டகரியாக இருக்குது. ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட்டும் தேவைப்படும். அப்படியே டவுன் பேமெண்ட்டுக்கு பணம் இருந்து லோன் எடுத்து வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பணம் வேணும்
பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஈஸியாக விற்று லிக்விடேட்டும் பண்ண முடியாது. ஸோ ரெண்டல் இன்கம்க்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வர ஓகே தான். ஆனால் இதை பிகினராக இருக்கும்போது யோசித்து கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்க போகிறது பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னா ஒரு கடன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட்டோ கார்ப்பரேட் கம்பெனியோ அவங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை இருக்கும்போது இந்த மாதிரி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை பப்ளிக்கும் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் வாங்கிக்கலாம். இந்த பாண்டை வாங்கும் போது அவங்க நமக்கு வட்டி தருவாங்க. அதுதான் கூப்பன் ரேட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க. அந்த கடனுக்கு அந்த கம்பெனி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை தான் கூப்பன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த கம்பெனி மந்த்லியாவோ குவார்டர்லியாவோ இயர்லியாவோ பே பண்ணுவாங்க. பாண்ட்ஸ்லேயும் அப்ராக்சிமேட்டாக 10 to 12% ப்ரீ டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. டிடிஎஸ்லாம் பிடிச்சிட்டு வரும்போது மினிமம் ஒரு 9% கிடைக்கும். ஸோ இதையும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கம்மியான அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஓவராலாக மார்க்கெட் கீழே விழும்போது இதுவும் கீழே போகும். அந்த மாதிரி டைமில் விற்றுட்டு வெளியே போகாமல் இன்னும் அதிகமான யூனிட்ஸ் பை பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும். ஆவரேஜாக 12 to 15% ரிட்டர்ன்ஸை இதிலிருந்து எதிர்பார்க்க முடியும். 12 to 15% ரிட்டர்ன்ஸுங்கிறது இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெல்த்தை பில்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்களே ஒரு கம்பெனியை எடுத்து பிஸ்னஸ் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐடிசி, இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ் மாதிரியான கம்பெனிஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். இருக்கிறதுலேயே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிஸ்க் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணால் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே எங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இந்த இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். ஆல்மோஸ்ட் 80% பணத்தை ரியல் எஸ்டேட்லேயும் கோல்ட்லேயும் பேங்க்கில் மட்டுமே வச்சுருக்காங்க. இதை தாண்டி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ஒரு சில அசட்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செகண்ட் இன்கம் சோர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னாலும் சரி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னாலும் சரி, ஃப்யூச்சரை ஃபினான்ஷியலாக செக்யூர் பண்ணணும்னாலும் சரி, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னாலும் சரி, லேட் பண்ணாமல் இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட ஃபினான்ஷியல் ஜேர்னியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மக்களே.